எங்கள் பகுதியில் வந்திருக்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி பேராசிரியர் அருமை மிகு கதலி பெருமாள் நரசிங்க பெருமாள்ஜி அவர்கள் உங்கள் மத்தியிலே வாக்கு சேகரிப்பார்கள். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மோடிஜி வாழ்கவே, மோடிஜி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மோடிஜி வாழ்கவே, மோடிஜி வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, பிஜேபி வெல்கவே, பிஜேபி வெல்கவே, பிஜேபி வெல்கவே, பிஜேபி வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, தாமரை வெல்கவே, தாமரை வெல்கவே, தாமரை வெல்கவே, தாமரை வெல்கவே, நல்லாட்சி நாயகன் வாஜ்பாய் புகழ், நல்லாட்சி நாயகன் வாஜ்பாய் புகழ், பாரத பிரதமர் நரேந்திர மோடி புகழ், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். பாரதிய ஜனதா கட்சி மதுரை கிழக்கு மாவட்டம் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி மதுரை கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக வழக்கறிஞர் பிரிவு மதுரை கிழக்கு மாவட்டத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு சார்பாக அதனுடைய மாவட்ட தலைவர் ஆற்றுமிகு அன்பு சகோதரர் வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வாகன பேரணி நம்முடைய கடவுரிலிருந்து ஆரம்பித்து ஆணையூர் வரை நடைபெறவுள்ள இந்த பேரணிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் பிரபாகரன் அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த பிரிவினுடைய மாவட்ட பார்வையாளர் வழக்கறிஞர் அருமை சகோதரர் அமிர்தராஜ் அவர்களே, இந்த சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளர், இந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மூவேந்தன் அவர்களே, இந்த மண்டலுடைய தலைவர் அருமை சகோதரர் ஜோதிமணி அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் முத்துமணி அவர்களே மற்றும் மற்றும் வீரபாண்டி செல்வம் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற எனதருமை நம்முடைய இயக்கத்தினுடைய மாநில மாவட்ட மண்டல் நிர்வாகிகளே, அணிப்பிரிவுடைய தலைவர்களே, கிளை தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை நண்பர்களே, நாளைய தினம் நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த தேசத்திலே சுதந்திர இந்தியாவிலே ஒரு நல்லாட்சியை தந்த முதல் பிரதமர் என்று சொன்னால் அவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை நல்லாட்சி தினமாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடி வருகிறது. இந்த நாம் இப்ப பார்க்கின்ற இது போன்ற விரைவான 4 வழி சாலைகள், மிகப்பெரிய பாலங்கள் இந்த தேசம் முழுவதும் இமய முதல் குமரி வரை அமைவதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அவர்கள்தான், அவருடைய காலகட்டத்தில் தான் இந்திய தேசம், பாரத நாடு உலக அரங்கிலே உலர ஆரம்பித்தது. அவருடைய காலகட்டத்தில் தான் கார்கில் போரிலே மிகப்பெரிய சாதனையை நம்முடைய கார்கில் நாயகனாக இருக்கின்ற வாஜ்பாய் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். உலகத்துக்கு இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடு, இந்தியா நினைத்தால் எப்படிப்பட்ட தாக்கத்தையும் உலகத்திலே உருவாக்க முடியும் என்பதை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே பொக்ரான் அணுகுண்டு சோதனையை நடத்தி இந்தியாவும் அணுகுண்டு நாடுதான், மிகப்பெரிய வல்லரசு நாடுதான் என்பதை உலகத்துக்கு சொன்ன ஒரு உத்தம தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். 28 கட்சிகளை இணைத்துக் கொண்டு முதலாக மத்தியிலே ஒரு திறமையான வளர்ச்சியை தருகின்ற ஒரு கூட்டாட்சியை தந்த உத்தம தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இன்றைக்கு பாரத பிரதமர் உலக
உலகத்தினுடைய நல்லாட்சி நாயகர், உலகத்தினுடைய நல்லாட்சி நாயகர். உலகத்திலே ஒரு சிறந்த ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உலகத்தில் உள்ள 80% மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே உலக அரங்கிலே இந்தியாவுடைய கௌரவம் மீட்கப்பட்டுள்ளன. இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு, பன்முகத்தன்மை கொண்ட நாடு, அறிவாளிகள் நிறைந்த நாடு, திறமையாளர் நிறைந்த நாடு, உலகத்துக்காக பாடுபடுகின்ற ஒரு நாடு நம்முடைய பாரத நாடு என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு உலகம் முழுக்க கொண்டு சென்ற பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். அதே போல தமிழ் மொழியுடைய முக்கியத்துவம், தமிழ் மொழியுடைய உன்னதம், தமிழ் மொழியுடைய சிறப்பு, இங்கே எல்லா உயர்ந்த கருத்துக்களை உலகம் முழுக்க கொண்டு சென்ற பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய 10 ஆண்டு ஆட்சி காலகட்டத்திலே 200க்கும் மேற்பட்ட மக்கள் நல திட்டங்களை அவர்கள் நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். எந்த ஒரு திட்டத்திலும் எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் நேர்மையான நியாயமான நிர்வாகத்தை தந்த ஒரு சிறந்த பிரதமராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்தை அவருடைய 10 ஆண்டு ஆட்சி பொற்கால ஆட்சியாக இந்தியா பல்வேறு துறைகளிலே வளர்ச்சி அடைந்து வருகிறது. இன்றைக்கு சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பியிருக்கிறோம். சந்திராயன் அனுப்பி அந்த நிலவை ஆராய்ச்சி செய்திருக்கின்றோம். இன்றைக்கு வலிமையான ராணுவம் இருக்கிறது, வலிமையான கட்டமைப்பு இருக்கிறது. மிகப்பெரிய வளர்ச்சி, அறிவுத்துறையிலே மிகப்பெரிய வளர்ச்சி, சாலை மேம்பாட்டிலே மிகப்பெரிய வளர்ச்சி, கடற்படை, கப்பற்படை, விமானப்படையிலே மிகப்பெரிய வளர்ச்சி. இன்றைக்கு தேசம் முழுவதும் விமான தளங்கள், புதிய விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இன்னைக்கு தேசம் முழுவதும் எய்ம்ஸ் போன்ற அதிநவீன மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. நம்முடைய நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டிலே 14 புதிய மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள் மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்துக்கு மட்டுமே மோடி ஆட்சியிலே